தமிழகத்தில் திமுக ஆட்சி மீண்டும் தொடர முதலமைச்சர் மு க ஸ்டாலின் மேற்கொள்ளும் முயற்சிகள் வெற்றி பெறாது என்றும், திமுக கூட்டணியில் காங்கிரஸ் இருக்குமா என்றே தெரியவில்லை எனவும் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி விமர்சித்துள்ளார். சேலத்தில் நடைபெற்ற அதிமுக பிரச்சார பொதுக்கூட்டத்தில் பேசிய அவர், அரசு ஊழியர்கள் கேட்ட பழைய ஓய்வூதிய திட்டத்திற்கு பதிலாக பெயரை மாற்றி புதிய திட்டத்தை கொண்டு வந்துள்ள முதலமைச்சர் அரசு ஊழியர்களை தந்திரமாக ஏமாற்றியிருப்பதாக குற்றம் சாட்டியுள்ளார். திமுக கூட்டணியில் மிகப்பெரிய சலசலப்பு ஏற்பட்டுவிட்டது. அந்த கூட்டணி தடுமாறி கொண்டிருக்கிறது. காங்கிரஸ் திமுக கூட்டணியில் இருக்குமா வெளியேறுமா என்ற ஒரு ஐயப்பாட்டிலே தினந்தோறும் பத்திரிகையிலே செய்தி வெளியிட்டுக் கொண்டிருக்கிறது. ஊடகத்தின் வாயிலாக செய்தி வந்து கொண்டிருக்கிறது. ஸ்டாலின் அவர்களே, தேர்தல் வருகின்ற வரை உங்கள் கூட்டணி நிலைக்குமா என்ற சந்தேகம் மக்களிடத்தில் எழுப்பிவிட்டது என்பதை நேரத்தில் தெரிவித்து, புதிய பங்களிப்பு ஓய்வு திட்டத்தை கைவிட்டு பழைய ஓய்வு திட்டத்தை நடைமுறைப்படுத்துவோம் என்று ஸ்டாலின் சொன்னார். திமுக ஆட்சிக்கு வந்தவுடனே அரசு ஊழியர்களுடைய கோரிக்கையை ஏற்று புதிய ஓய்வு திட்டத்தை கைவிட்டு பழைய ஓய்வு திட்டத்தை நடைமுறைப்படுத்த சொன்னாங்க. இப்போ ஒரு புதிய திட்டத்தை அறிவிச்சிருக்கிறாங்க. அவர்கள் கேட்பது, அரசு ஊழியர் கேட்பது பழைய ஓய்வு திட்டம். ஆனால் ஸ்டாலின் குறிப்பிடுவது இன்றைக்கு தமிழ்நாடு அரசு உறுதி அளிக்கப்பட்ட ஓய்வு திட்டம். ஒரு பெயரை மாற்றி அதுக்கு உருட்டா பண்ணி இன்னைக்கு அவர்களை ஏமாற்றுவதற்காக ஒரு தந்திரமா அவருடைய வேலை நிறுத்தத்தை நிறுத்துவதற்காக இந்த அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார். திரு ஸ்டாலின் அவர்களே, நீங்க அரசாணை வெளியிட்ட பொழுதுதான் இந்த அரசு ஊழியர்கள் இந்த அரசை பற்றி தெரிந்து கொள்வார் என்பதை மட்டும் இந்த நேரத்தில் தெரிவிக்க விரும்புகின்றேன். அவர்களையும் ஏமாற்றுகின்ற அரசாங்கம் தான் திமுக அரசாங்கம்.